Hi friends, KFC style Zinger Burger எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். Half cup warm milk எடுத்திருக்கிறேன், அதாவது 125 ml. 1 டீஸ்பூன் சுகர் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் ஈஸ்ட் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருங்க, ஈஸ்ட் ஃபார்ம் ஆகட்டும். இந்த கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன். ஒரு முட்டை எடுத்திருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் சீனி, 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சம் உருக்கி எடுத்திருக்கிறேன். அடுத்தது நாங்கள் கரைச்சி வச்ச ஈஸ்ட் மிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ மாதிரி எடுத்துருவோம். டோ வடிவாக குழைச்சி எடுத்துட்டேன். ஒரு வெட் டவலால் க்ளோஸ் பண்ணி 35 to 40 மினிட்ஸ் வைங்க. பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ்லேயே மா நல்லா பொங்கி வந்திருக்குது. ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இது மாதிரி சின்ன சின்ன போல்ஸாக உருட்டி இந்த பேனில் வச்சிடுவோம். டோவை இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வெட் டவலால் க்ளோஸ் பண்ணி வைங்க, இன்னும் கொஞ்சம் பொங்கி வரட்டும். முட்டை மஞ்சள் கரு ஒன்று எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் எள்ளு எடுத்திருக்கிறேன். அவனை நான் 350 வச்சு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ப்ரீ ஹீட் ஆகிட்டுது, இனி பன்னை வச்சிருவேன். பன் பேக் ஆகிற டைமில் சிக்கனை நாங்கள் ரெடி பண்ணி எடுப்போம். பிரஸ்ட் 2 எடுத்திருக்கேன். சிக்கனை வடிவாக கழுவிட்டு அதில் ஈரம் இல்லாமல் வடிவாக துடைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. பிரஸ்ட்டை நாங்கள் மெல்லிஸாக 2 வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதே மாதிரி ஒரு டிஷ்யூவில் போட்டு ரேப் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் செய்து எடுத்துக்கொள்ளுங்க. நான் மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுக்கிறேன்.
கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், ஸ்பூன் மிளகாத்தூள், ஸ்பூன் கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க, இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னும் இதில் போட்டு 2 பக்கமும் வடிவாக படுற மாதிரி இப்படி பிரட்டிக்கொள்ளுங்க. ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும். ரெடி ஆகிட்டுது, கொஞ்சம் ஆறட்டும். இன்னும் டிப் பண்ணி பொரிச்செடுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம். இதில் நான் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் பால் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். பேனில் ஆயில் வச்சுருக்கிறேன். ஆயில் நல்லா சூடாகினதோட சிக்கனை பொரிச்சு எடுத்துருவோம். ஆயில் நல்லா சூடாகிட்டுது, இனி பொரிச்சு எடுத்துருவோம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டுது, இனி எடுத்துடுவோம். மூன்று டேபிள் ஸ்பூன் மைனஸ் எடுத்துருக்கிறேன். டேபிள் ஸ்பூன் ஸ்ரீராச்சா சாஸ் எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். டேபிள் ஸ்பூன் கெச்சப் எடுத்துருக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். சாஸ் ரெடி ஆயிட்டுது, பன் ரெடி ஆயிட்டுது, சிக்கன் ரெடி ஆயிட்டுது, எங்களோட லெட்டஸ் அண்ட் டொமேட்டோஸும் ரெடி ஆயிட்டுது.
எங்களோட KFC ஸ்டைல் சிங்கர் பர்கர் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.